ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சைனீஸ் அனிமி லூசிங் மணி டு பிகம் அ டைக்கூன். நம்ம ஹீரோ ரிச்சி அவன் கிட்ட கொடுத்த பணத்தை வச்சு ரொம்ப முக்கியமான ஒரு கேமை டிசைன் பண்ணியிருப்பான். என்னதான் அந்த கேம் ரொம்பவே கேவலமா இருந்தாலும் நம்ம ஹீரோ எதிர்பார்த்ததுக்கு மாறா ரொம்பவே பெரிய சக்சஸ் ஆயிடும். இப்போ நம்ம ஹீரோ பணத்தை எப்படி நஷ்டமாக்குறதுன்னு நெட்ல உட்காந்து தேடிட்டு இருப்பான். ஆனா அதுவோ எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது தான் காட்டும். இது எதுவுமே வேலைக்காகாதுன்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டு லோன்லி டெசர்ட் ரோட் கேம் மூலயமா அவனுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை பார்த்துட்டு இருப்பான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த கேம் இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆகும்னு. 2 வாரத்துல 2 லட்சம் பேர் இந்த கேமை டவுன்லோட் பண்ணிருக்காங்க. 70,000 யுவானை நான் சம்பாதிச்சிருக்கேன். என்னோட ப்ராஃபிட் ரேட் லாஸ் கன்வர்ஷன் ரேட்டை விட ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்படியே போனால் நான் என்னதான் பண்றது? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களோட டெண்டா டெக்னாலஜிஸோட ஃபர்ஸ்ட் கேமே இவ்வளோ பாப்புலர் ஆயிருக்கு. லான்ச் ஆன ஒரு சில வாரத்திலேயே மற்ற எல்லா கேம்ஸையும் பின்னாடி தள்ளி டாப் பிளேஸ்க்கு போயிருக்கு. இவன் வேற எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறானே, என்கிட்ட இருந்த பணம் எல்லாம் வேற போயிடுச்சு. இப்போ நான் என்னதான் பண்றது? இப்போ நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு போக போறதுனால உங்க ஃபண்ட்ஸை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ உங்க அக்கௌண்ட்ல நான் அடிஷனலா 3 lakhs யுவானை டெபாசிட் பண்ண போறேன். ரூல்ஸ் படி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் உங்க ப்ராஃபிட்டை பொறுத்து ஃபண்ட்ஸை நான் அலோகேட் பண்ணுவேன். ஸோ ப்ரீவியஸ் ரவுண்ட்ல உங்களோட ப்ராஃபிட் ரேட் ரொம்பவே கம்மியா இருந்ததுனால இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் எனக்கு ப்ராஃபிட் வரும்போது அடுத்த ரவுண்ட்ல எனக்கு வரப்போற ஃபண்ட்ஸ் அதிகமாகுமா? அடைச்ச இந்த பணமும் கம்பெனி அக்கௌண்ட்ல இருக்கே, என் அக்கௌண்ட்ல இருந்தா கூட நான் ஆசைப்பட்ட மாதிரி எடுத்து செலவு பண்ணலாம். உங்களோட செகண்ட் ரவுண்ட் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட க்ளோசிங் டேட்க்கு இன்னும் 30 நாள் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ரிச்சி சொல்லவே நம்ம ஹீரோ தலை சுத்தி கீழே விழுந்துடுறான். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட கடைசியில் என்னால் வெறும் 700 யுவானை தான் சம்பாதிக்க முடிஞ்சுது. எப்படியாச்சும் என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் இழந்து அதன் மூலயமா லட்சமா சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டனே. ஆனால் நான் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கல. ஆனால் இந்த தடவை நான் பணக்காரன் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. என்கிட்ட இருக்கிற அந்த 3 லட்சம் யுவானை ஒத்த பைசா கூட விடாம எல்லாத்தையும் செலவு பண்ணி காட்டுறேன். மச்சான், வெட்டியா தானே இருக்க, வாயன் ஒரு கேம் போடலாம். அதுக்கு எதுக்குடா மூஞ்ச இப்படி வச்சிருக்க? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஏதாவது பிரச்சனையா? அதுக்கு நம்ம ஹீரோவும் உனக்கு சொன்னாலும் ஒன்றும் புரியாது. சரிவா ஆரம்பிக்கலாம்னு நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஹேய், என் மச்சான் கேம் விளையாட ஒத்துக்கிட்டான். இன்னைக்கு கண்டிப்பா அந்த ஆப்போசிட் டோம் பசங்களை அடிச்சு ஓட விடுறோம்டா. இப்போ நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மச்சான், நீ இவ்வளோ சூப்பரா விளையாடுவன்னு இத்தனால தெரியாம போச்சேடா. நல்லா விளையாடி என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாம் தோத்துட்டோமே. நம்ம இப்படி கேவலமா தோத்து போனதுக்கு காரணமே நீதான்டா. நம்ம மொத்த டீம்லயே உன் அளவுக்கு யாரும் மோசமா விளையாடலன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ரூம்மேட்ஸ் எல்லாரும் யாங்க அக்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மச்சான், நீயே சொல்லு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னாதான்டா ஆடணும். அப்படி இருக்கும்போது என் ஒருத்தனால மட்டும் மொத்த டீமுமே தோத்து போயிடுச்சுன்னு எப்படிடா சொல்றீங்க? நீ நல்லா ஆடினதுனாலதான் எனக்கு கிடைக்க வேண்டிய மொத்த பாயிண்ட்ஸையும் நீயே எடுத்துக்கிட்டேன்னு யாங் சொல்ல அதை கேட்டு கடுப்பான நம்ம ஹீரோ, உன்னாலதான்டா மொத்த டீமும் தோத்துச்சு. இந்த தோல்விக்கு நீ மட்டும்தான் காரணம். நீ மட்டும் ஒழுங்கா ஆடி இருந்தீனா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு சடனா ஒரு ஐடியா வருது. உன்ன மாதிரி ஒருத்தவனை தாண்டா நான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டு யாங்கும் மற்ற பசங்களும் ஷாக் ஆகுறாங்க. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ தாங்கிட்டே இருக்கிற மொத்த பணத்தையும் யாங் மாதிரி ஒரு அடிமுட்டால வச்சுதான் ஒன்னும் இல்லாத மாதிரி ஆக்கணும்னு தூக்கத்துல இருக்கிற யாங்க பார்த்து சிரிக்கவே பதறி போன யாங்கும் நம்ம ஹீரோவை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான். இப்போ அடுத்த நாள் கிளாஸ் ரூம்ல நம்ம ஹீரோவும் யாங்க வெச்ச கண்ணை எடுக்காம பாத்துக்கிட்டே இருக்க யாங்கும் எதுக்காக இவன் இப்படிலாம் பண்றான்னு குழப்பத்திலே இருப்பான். அதுக்கப்புறம் கேன்டீன்ல ஃபுட் வாங்க 2 பேரும் ஒன்னா நின்னுட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருக்கிற அக்கா உங்களுக்கு சாப்பிட்ட என்ன வேணும்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு இவன் தான் வேணும்னு சொல்ல அங்க இருக்கிற மொத்த பேரும் அவங்கள தப்பா நினைச்சிடுறாங்க. இப்போ விட்டா போதும் நம்ம யாங்கும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடவே நம்ம ஹீரோ அவனை வழி மறிச்சு, நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல, ஆக்சுவலா நான் புதுசா ஒரு கேமை டிசைன் பண்ண போறேன், அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு நம்ம ஹீரோ சொல்லவே யாங்கும், நீ அந்த லோன்லி டெசர்ட் ரோட் கேம் பாப்புலர் ஆனதை நினைச்சு இப்படி சொல்றியா? 100ல ஒரு கேம் இப்படிதான் லக்னால ஃபேமஸ் ஆகும். அதுக்கு நம்ம ஹீரோ, நான் ஒன்னும் என்னோட லக்க நம்பி இல்ல, என்னோட உழைப்பை நம்பி தான் இருக்கேன்னு யாங் கிட்ட சொல்றான். அதுக்கு யாங்கும், என்னதான் உழைப்பு இருந்தாலும் கேம் டிசைன் பண்றதுக்கு பணம் தேவைப்படும்ல மச்சான். அப்ப நம்ம ஹீரோ யாங்க பார்த்து, என்கிட்ட ஏற்கனவே தேவையான பணம் இருக்கு, நீ சொன்ன அந்த லோன்லி டெசர்ட் ரோட் கேமை டிசைன் பண்ணதே நான் தான். இப்போ அது மூலமா என்கிட்ட 3 லட்சம் யுவான் இருக்கு, அதை வச்சு நம்ம புது கேம் டிசைன் பண்ணலாம். எனக்கு கண்டிப்பா தெரியும் மச்சான், இப்படி ஒரு மோசமான கேமை உன்னாலதான் டிசைன் பண்ண முடியும்னு. நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வேற லெவல் கேமை டிசைன் பண்ணிடலாம். எனக்கு உன் திறமை மேல முழு நம்பிக்கை இருக்கு யாங், அதனாலதான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ என்னோட கம்பெனில ஒர்க் பண்றன்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அதுக்கு நம்ம யாங், நீ எதை பத்தியும் கவலைப்படாத மச்சான், நான் இப்பவே புக் ஸ்டோருக்கு போய் கேம் டிசைன் பண்ண தேவையான எல்லா புக்ஸையும் வாங்கிட்டு சட்டுன்னு வந்துடுறேன்னு நம்ம ஹீரோ சொல்ல கேட்காம அங்கிருந்து ஓடுறான். இப்ப யாங் அவன் எடுத்துட்டு வந்த எல்லா புக்ஸையும் ஹீரோ கிட்ட காட்டுறான். அதுக்கு நம்ம ஹீரோ, நான் இவனை பத்தி சரியா தான் கெஸ் பண்ணிருக்கேன், நான் நினைச்சதை விட இவன் அடிமுட்டாளா இருக்கான். ஏன்னா இவன் எடுத்துட்டு வந்த எந்த புக்ஸுமே கேம் டிசைனிங்க்கு சம்பந்தம் இல்லாதது. மச்சான், இந்த புக்ஸ்லாம் தேவையே இல்லடா, நீ மறந்துட்டியா? எஸ்ரோ மூலயமா எப்படிப்பட்ட கேம் வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்தவித கோடிங் நாலேஜும் தேவையில்லைன்னு நீ தான்டா எனக்கு சொன்ன. அதுக்கு நம்ம யாங்கும், ஆமாண்டா மச்சான், நான் எஸ்ரோ பத்தி சுத்தமா மறந்தே போயிட்டேன். அந்த கடையில யாருமே இந்த புக்ஸை வாங்காத போதே எனக்கு டவுட் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? இதை என்னால ரிட்டர்ன் கூட பண்ண முடியாதே. சோ நம்ம ஹீரோவும், நீ ஒன்னும் கவலைப்படாத மச்சான், இந்த புக்ஸ் வேற ஏதாவது வழியில நமக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீ சொன்னா சரியா தான் மச்சான் இருக்கும், நான் இந்த புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சு என்னோட கேமிங் நாலேஜை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அந்த புக்ஸை படிக்க ஆரம்பிச்ச 2வது நிமிஷத்துலயே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிடுறான்.
இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ, நான் என்னோட வேலைக்கு சரியான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், இனி நான் ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் இந்த வாட்டி புதுசா என்ன கேம் டிசைன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் இப்போ புதுசா ஒரு கேம் டெவலப் பண்ணா பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் அது டெண்டா டெக்னாலஜிஸோட லேட்டஸ்ட் கேம்னு தெரிஞ்சிரும். ஏற்கனவே லோன்லி டெசர்ட் கேம் ஹிட் ஆனதுனால இந்த கேமும் சக்சஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது எந்த மாதிரியான கேம் டெவலப் பண்ணலாம்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு சூப்பரா ஒரு ஐடியா வருது. ஏன் இந்த வாட்டி நான் ஒரு மொபைல் கேம் டிசைன் பண்ணக்கூடாது? ஏன்னா ஃபோன்ல கேம் ஆடுறவங்களுக்கு கண்டிப்பா என்னோட கம்பெனி பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. மொபைல் ஃபோன்ல அதிகமா பிளேயர்ஸ் விரும்பி விளையாடுறதுன்னா அது கார்ட் கேம்ஸ் தான். இப்போ இருக்கிற டெக்னாலஜி மூலயமா நிறைய டெவலப்பர்ஸ் அவங்களோட கேமை இது மூலயமா டிசைன் பண்ண முடியும். பட் இருந்தாலும் 3 கிங்டம்ங்கிற பாப்புலர் மொபைல் கார்ட் கேமை காப்பி பண்ணி தான் நிறைய பேர் அவங்களோட கேமை ரிலீஸ் பண்றாங்க. அவங்களோட சொந்த கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணாம பாப்புலரா இருக்கிற ஒரு கேமை காப்பி அடிச்சு நிறைய கேம்ஸ் வரதுனால மொபைல் கேம் இண்டஸ்ட்ரியில நிறைய காம்படிஷன் இருக்கு. அண்ட் இதுல ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணு. நானும் இந்த மாதிரி ஒன்றை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மச்சான் எழுந்துரு, நம்ம வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஹீரோவும் யாங்கும் சேர்ந்து அவங்களோட புது கேமுக்கு தேவையான டிசைன் ஒர்க், யூஐ அப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸை ரெடி பண்றதுக்காக ஆளுங்களை ரெக்ரூட் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம யாங், மச்சான் நம்ம ரெக்ரூட் பண்றதை விட இதை எல்லாத்தையும் ஆன்லைன்ல வாங்கினா காசு மிச்சமாகும்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ காசு மிச்சமாக கூடாதுன்னு தாண்டா நான் ஆன்லைன்லேயே வாங்கலன்னு தன்னுடைய மனசுல நினைச்சுக்கிட்டு யாங்க பார்த்து, மச்சான் நீ எதுக்கும் கவலைப்படாதரா, என்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியாவது ஒரு பெஸ்டான கார்ட் கேமை நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஹீரோவும் யாங்கும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யாங்கு கிட்ட, மச்சான் நம்ம கேமுக்காக புதுசா எதையுமே பண்ண போறது இல்ல, அந்த 3 கிங்டம் கேம்ல இருக்க பாப்புலர் கேரக்டர்ஸை நம்மளோட கேமுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்க போறோம், அதுக்கான முழு பொறுப்புமே உன்னுடையதுதான். இதை கேட்குற நம்ம யாங்கும், மச்சான் என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கேன், நான் கண்டிப்பா உன் நம்பிக்கையை காப்பாற்றுவேன், இப்படி பண்ணுனா கண்டிப்பா இந்த கேம் ஃப்ளாப் ஆயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அதை எதையுமே வெளிக்காட்டிக்காம யாங்க மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்போ அதை கேட்டு இன்ஸ்பயர் ஆகிற நம்ம யாங்கும் அந்த பாப்புலர் கேம்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் அவனுடைய கற்பனைக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கிறான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவும், போதும் நிறுத்து யாங், நீ ஒரு ஜீனியஸ்ன்றதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்க, நான் உனக்கு வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட மச்சான், இன்னையில இருந்து நீ டெண்டா டெக்னாலஜிஸோட பர்மனன்ட் எம்ப்ளாயி. இப்போ லீயும் அவனோட எம்ப்ளாயும் கார்ல போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த எம்ப்ளாயி லீ கிட்ட, சார் பாப்புலர் கார்ட் கேம்ஸ் ஆன 3 கிங்டம்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் வித்ரா ஆயிட்டு இருக்காங்க, ஏன்னா கார்ட் கேம்ஸை காட்டிலும் நிறைய அட்வென்ச்சர் டைப் கேம்ஸ் வந்திருக்கு. சோ அதை கம்பேர் பண்ணும்போது கார்ட் கேம்ஸ் மேல பிளேயர்ஸ்க்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஆனா சார் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, இப்படி இருந்தும் கூட அந்த டெண்டா டெக்னாலஜிஸ் புதுசா ஒரு கார்ட் கேம் டிசைன் பண்ணலாம்ன்ற ஐடியால இருக்காங்க. சொல்ல போனா அவங்க அந்த 3 கிங்டம் கேமை அப்படியே காப்பி அடிக்க போறாங்க, இது எப்படி சக்சஸ் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்க. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, அந்த 3 கிங்டம் கேமோட டிசைன் ஐடியாவே என்னோடது தான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கேம்லயே நீ குறை கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு லீ அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ அவனோட கேம் போஸ்டர் டிசைன் பண்றதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட தேடிட்டு இருப்பான். எப்படியாவது ஒரு கத்துக்குட்டி ஆர்டிஸ்ட வச்சு என்னோட கேம் போஸ்டர் நான் டிசைன் பண்ண போறேன். கார்ட் கேம் விளையாடுற பிளேயர்ஸ் மோஸ்ட்லி போஸ்டரை பார்த்து தான் கேமை டவுன்லோட் பண்ணுவாங்க. சோ போஸ்டரை நான் கேவலமா டிசைன் பண்ணியிருந்தா யாருமே என்னோட கேமை டவுன்லோட் கூட பண்ண மாட்டாங்க. இந்த தடவை நான் நினைச்சதை நிறைவேற்றாம விட மாட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நினைக்கிற மாதிரி தாங்கிட்ட இருக்கிற பணத்தை இழந்து அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிறானா இல்ல அவன் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா நடக்குதான்னு தெரிஞ்சுக்க இனி வர எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பாருங்க.